மருமோளே, முகம் ஏன் ரொம்ப சோகமா இருக்கு? ஒண்ணும் இல்ல மாமா, லேசா உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? என்ன காய்ச்சலாமா? இல்ல மாமா, சிவா ஊருக்கு போன அப்புறம் ஒரு மாதிரி மனசே சரியில்லை. கவலைப்படாதம்மா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நம்ம ஊர்ல ஏதாட்டும் வேலை இங்கேயே வாங்கிடுவோம். ஆ சரி மாமா. என் மவனை எனக்கே தேடாது, இவளுக்கு தேடுதாம. நேற்று வந்தவளுக்கு என் மவனை தேடுதாம. இவளுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். மருமோளே, இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போக வேண்டாம். மழை வருத மாதிரி இருக்குமா? இங்கேருந்து எல்லா வேலையும் முடிச்சிருவோம், சரியா? எதுவும் போகிற வேலை இருந்தால் நான் போய்க்கிடுதேன். ஆ சரி மாமா. உடம்பு சரியில்லைன்னு சொல்லுதால இவளுக்கு போய் ஏதாட்டு சூப்பு வச்சு கொடுப்போம். அதில் அப்படியே ஏதாட்டு பியாதி மாத்திரையை போட்டுட்ருவோம். என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு சூப்பெல்லாம் ஒன்றொன்றாய் கேட்டுப்பார், பெரிய மாத்திரை என்று சொல்லுமே. எது கடையில தான் இருக்கு சூப்பர் பேதி மாத்திரை. 1 போடவா 2 போடவா? சரி, ஒரு 2 போடுவோம். போட போட நல்ல கரையுத. சரி, இதை எடுத்துட்டு போவோம். பெரிய உத்தியோகத்துல இருக்காளா, ஓ வர சீன் போடுறேன். இன்னைக்கு பூரா கக்கூசிலேயே கடை. ஏடி ஏடி, ஆ சொல்லுங்க அத்தை. காய்கறி சூப்பு செஞ்சேன், ஏதோ உடம்பு வலின்னு சொல்லிட்டு இருந்து எந்த கொடி. எப்பா, அதானே பார்த்தேன், ஏன் மழை பெய்யுதுன்னு. என்ன புதுசா அக்கறை? இங்க பாருங்க, நான் நல்லது பண்ணாலும் குறை சொல்லுதியே, கெட்டது பண்ணாலும் குறை சொல்லுதியே. அப்ப நான் என்னதான் செய்ய? நீ நல்லதே பண்ணுமா, உன்னை ஒன்றும் குறை சொல்லலை. இந்த பொம்பளை அவ்வளவு சீக்கிரமா நமக்கு நல்லது பண்ணாது. இதுல ஏதாவது போட்டு இருக்குமோன்னு என் உள் மனசு சொல்லுது. இந்த அப்படி கண்டிப்பா ஏதோ போட்டிருக்கு. இப்போ இத ஓட ஓட விடணும். அதே சமயம் மாமாவுக்கும் தெரியக்கூடாது. ஈயா, ஈயா, ஈயா. யாத்தே இவ பேயி. எம்மா இவ மனசி கிடையாது, இவ பேயி. எம்மா இப்படி இருக்கா ஏ கடவுளே அம்மா. எப்படியோ கண்ணையும் வாயவும் வச்சு அத்தைய பயம் காட்டிட்டோம். நல்ல வேளை இந்த சூப்பை குடிக்கல. என்னம்மா, அதுக்குள்ள சூப்பு குடிச்சிட்டியா? இல்ல, அத்தை ஓடிட்டாங்க. சி, அவெல்லாம் ஒரு பொம்பளையா? கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துட்டு எடுத்துட்டு ஓடிட்டா. வெறும் சில்லற பொம்பளைம்மா. நீ ஒன்றும் நினைக்காதம்மா. நான் வேணா கடையில் உனக்கு காய்கறி சூப்பு வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல மாமா, எனக்கு சூப்லாம் பிடிக்காது. அப்படியாம்மா? சரிம்மா, என்ன வேணாலும் கேள்மா, நான் வாங்கி தரேன்னம்மா. சிவா இல்லைன்னு நினச்சிக்கிடாதம்மா. உங்கள் அம்மா வீட்டில் தான் போய் கேட்கணும், இல்லை ஏன்ட்டையே கேளு. ஆ சரி மாமா. என்னைக்கு தான் இந்த காமாட்சிக்கு நல்ல புத்தி வரப்போதோ கடவுளே. யாத்தாடி, இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். எம்மா இவகிட்டலாம் ரொம்ப வச்சுக்க கூடாதும்மா. ஒரு நொடியில கண்ணை எப்படி ஆக்கிட்டா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வச்சு வாயெல்லாம் ஒரு மாதிரி பண்றாளே கடவுளே. எம்மா அவன் கடைசியில ஒரு பேயவா கல்யாணம் பண்ணியிருக்கான். எம்மா எனக்கு அப்படியே பயத்துல காய்ச்சலே வந்துடும் போல இருக்கே. நான் என்ன செய்வேன்? கட்டில போய் படுத்துருவோம். ஒரு மாதிரி குது குதுன்னு விறக்கி பயத்துல காய்ச்சல் வந்துடும். எம்மா வீட்டுல பேய் பிசாசெல்லாம் இருக்கு, என்ன செய்ய கடவுளே? நாளைக்கு கோயிலுக்கு போகணும். அந்த குதிரைவால் கிளவிட்டையும் போய் கேட்டு வரணும். பேய் வரட்ட என்ன செய்ய, உடம்புக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்லணும். என் நல்ல பாட்டுல மொன்பேவா என் அன்பேவா பூப்புவா பூப்புவா. ஏன் அப்படி நல்ல பாட்டை இப்படி கேவலமா படிக்க? ஏன் நீ படி பார்ப்போம். மொன்பேவா என் அன்பேவா பூப்புவா பூப்புவா. திரையா கோசல் குரல் மாதிரி இருக்குல்ல. ஆ ஆ, இதுக்கு நானே பரவாயில்லப்பா. நல்லா இருக்கும் இந்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த படம் கதை உனக்கு தெரியுமாக்கா? நான் பார்த்ததே லேட்டி. ஏக்கா அந்த படத்தில் முதல்ல எடுத்தோடனே சூர்யாவுக்கும் சுவாதிக்காக்கும் கல்யாணம் ஆயிரும். அப்புறமா சுவாதிக்கா வந்து மேலே பரன் மேலே ஏறி என்னத்தையோ உருட்டிட்டு கிடக்கும். அப்போ ஒரு டைரி ஒன்று கண்ணில் மாட்டிருமத்திடு. அப்படியாடி? அப்ப அதுல பணம்லாம் இருந்துச்சோட்டி அந்த பரன்ல ஏறி பார்க்கும்போது? ஓ மோர பணமும் இல்லை கணமும் இல்லை. டைரியில் அவர் சூர்யா அவர் வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பார். காலேஜில் உருக்கி உருக்கி பூமிக்காவை லவ் பண்ணியிருப்பார். அடக்கடவுளே, ஓ அதில் தான் இந்த பாட்டு வருமோ? ஆமாம், வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம்லாம் பண்ணிடுவாவ. கல்யாணம் பண்ண அன்னைக்கு அவங்க அப்பா இருக்கால, அது பூமிக்கா அப்பா அவர் விளங்காதவன் வந்து தாலியெல்லாம் அத்துப்பட்டு அந்த அக்காவை கூட்டு ஓடிடுவான். அதுக்கப்புறம் இவர் நல்லா அழுது புலம்பி குடித்து
அப்படியே நாசமாக போயிட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் வீட்டில் பார்த்து சுவாதிகாவை கல்யாணம் பண்ணி வைப்பாவ. ஐயோ அப்ப ஜோதிகா கிட்ட வேற அன்பாவே இருந்திருக்க மாட்டார்ல. அதான் கிடையாது. இவர் ஜோதிகாட்ட நல்ல அன்பாக பாசமாக தான் இருந்திருப்பாரு. இவர் காதல் கதையெல்லாம் மறந்துருப்பாரு. ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்த்தா பூமிகாவையும் ரொம்ப லவ் பண்ணியிருப்பாரு. அதனால ரெண்டும் அவர் மனசில் இருந்து ஆடிட்டு அடக்கும் பார்த்துக்க. ஓ இப்படி ஒரு கதையா, நல்லா இருக்கேன். நான் அந்த படம் பார்த்ததே இல்லை. ஆமாம் ஆமாம். என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ஆம்பளை பையன் மனசுலேயும் ஒரு காதல் கதை கண்டிப்பாக இருக்குங்க. வாம் புருஷனையும் அடித்து தட்டி கேட்டுப்பாரு, எவன் பேரையாட்டு சொல்லுவார். ஆனால் நீ இப்படியே மூஞ்சி வச்சுட்டு கேட்கக்கூடாது, நல்ல பாசத்தோட்டி கேட்கணும். ஓஹோ அதனாலதான் இந்த படம் எல்லா பையங்களுக்கும் பிடிக்குதா? இருக்கட்டை இன்னைக்கு வரட்டும் மண்டக்கட்டு. வாம் புருஷன் காலேஜ் படித்தாரா? அந்த வெங்காயம் எங்க காலேஜ் படிச்சாரு. அவர் சின்ன வயசுல படிப்பு மண்டையில ஏறாம அங்கிங்க ஓடிக்கிட்டு இடம் செஞ்சாரு. அப்புறம் ஒரு 17 வயசுல எங்க அத்தை பெயிண்ட் அடிக்க அனுப்பிட்டாவ. காலேஜ் படித்தாதான் காதல் ஃப்ளாஷ்பேக் இருக்கணும்னு கிடையாது. அது எப்படினாலும் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் பக்கத்து வீட்டுன்னு எதாட்டு இருக்கும். நைஸாக போட்டு வாங்கி கும்மாங்குத்து குத்தி விட்றே. ஓமை குத்தா குத்தி விடுக்க. வரட்டும் வரட்டும் இன்னைக்கு வரட்டும். அன்பேவா என் அன்பேவா பூமிக்கா பூமிக்கா. என்ன பாட்டுலாம் பலமா இருக்கு. ஏன் வந்துட்டாரு? வணக்கம் மண்டக்கட்டு மாமா. வணக்கம் வணக்கம். இப்படி 2 பேரும் இங்க உட்காந்து டிவி பாக்குறதுக்கு இந்த பேக்கரியில கொஞ்ச நேரம் வந்து உட்காரலாம்ல. பாவம் வந்து கன்சிகாப்ல கொஞ்சம் வாய்வாட்டு எடுக்கும். கன்சிகா மேல ரொம்ப அக்கறை பொழுக்கு. இல்ல அந்த பிள்ளைக்கு தான் நம்ம சம்பளம் கொடுக்கோமே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா சொன்னேன். உனக்கும் நேரம் போகணும்ல, அதான் கேட்டேன். ஆமாம், நாளையிலேருந்து கன்சிகாவை நிறுத்திட்டு கீதாக்க வந்து உட்காந்துருவா. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். கீதா பாவம் வீட்டில் ஓய்வு எடுக்கட்டும், சமையல் பண்ணணும், மணியை பார்க்கணும், துணி துவைக்கணும், இருக்கட்டும். ஓகோ கதை அப்படி போகுதுண்ணே. ஏக கேளு கேளு. மிஸ்டர் நெட்டக்காலா, எனக்கு ஒன்று சொல்லுவீங்களா? சொல்லுது சான்சனி அங்க மாறி உட்காருமா. என்ன டீ? பின்னாடி ஓடுது அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? ஆமா, டிவியில அடிக்கடி போடுவோம், ஒரு 2 வாட்டி பார்த்துருக்கேன். நல்ல படம், அருமையான படம் டீ, ரொம்ப பிடிக்கும். ஏ கேட்டியா? ஓ சரி சரி சரி. எங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இதுல சூர்யாவுக்கு பிளாஷ்பேக்ல ஒரு காதல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கோ? சியாய், நமக்கு எங்க பெயிண்ட் அடிக்க போன இடத்துல ஒரு வாய் காபி கூட கொடுக்க மாட்டாளோ, நமக்கு எங்க பிளாஷ்பேக்ல காதல். ஏன் மண்டக்கட்டு மாமா கதை விடாதுங்க. உங்க மோரைய பார்த்தாலே 10 காதல் காதலிச்சு தோந்து போன மோரை மாதிரிலாம் இருக்கு. 10லாம் கிடையாது, 1தான். பத்தியா வலிக்கு வந்துட்டாரு. அந்த ஒன்று என்னது என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க. நான் உங்களை ஒன்றும் கோவப்படலாம் மாட்டேன், சும்மா சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல் காதல் என்றும் மறக்க முடியாதது. அது ஒரு 22 23 வயசு இருக்கும் டீ. நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை. அப்போ ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போனேன். அங்கே ஒரு அழகு பிள்ளை, லட்டு கணக்காக இருப்பட்டி, சூப்பராக இருப்பா. நீ எல்லாம் என்னத்துக்கு வருவே? அவள் கால் தூசிக்கு வருவியா? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த வீட்டில் ஒரு 15 நாள் பெயிண்ட் அடிக்கிற வேலை இருந்தது பார்த்துக்க. ஆளு 2 பேர் தான், நானும் இன்னொருத்தனும். நான் அடிப்பேன்னா அந்த பிள்ளை என்னையே பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகா இருப்பா, தாவணி போட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு எல்லாருக்கும் சின்ன கப்பில் தான் காப்பி கொடுப்பா. எனக்கு ஒரு பெரிய டம்ளர் பூரா காப்பி கொடுப்பா பார்த்துக்க. அப்புறம் ஒரு நாள் நான் பெயிண்ட் அடிக்கும் போது செவுத்துல இதயத்தை வரைஞ்சி விட்டுட்டேன். அதை பார்த்துட்டு ஒரே சிரிச்சுட்டு ஓடிட்டா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் மூதேவி நல்லதான் பல்ல கடிக்கிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் கொஞ்சோண்டு கொடுத்தேன், எனக்கு மட்டும் எல்லாமே நிறைய மிச்சரு, முறுக்கு, சீடை, அது இதுன்னு கொடுக்கும். அப்புறம் ஒரு நாள் தனியாக வந்து பேசலாம் வந்தது பார்த்துக்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு வாரம் இருக்கும். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு சைடில் போயிடுவேன். உடனே அந்த பிள்ளையும் வந்து பேசும், நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க, இங்கே இப்படி மண்டையை சுற்றி கட்டியிருக்கிறத அழகா இருக்குன்னு சொல்லும். எது இந்த போன மாதிரி கட்டியிருக்கிறதா? இல்லை எங்கள் காலத்தில் இப்படி மண்டை கட்டுறது ஒரு பேஷன் தான். அப்புறம் நல்ல பேசும், தினமும் பேசும். 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் தனியாக போய் பேசிட்டு வருவோம். காப்பி கொடுக்கும், வடை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். ஒரு நாள் ஒரு அழகான சட்டெல்லாம் வாங்கி கொடுத்தது. அப்புறம் சொல்லிச்சு, நான் கல்யாணம் பண்ண உங்களை தான் பண்ணுவேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு வச்சிருக்குன்னுலாம் பேசிச்சு. எனக்கு ஒரே சந்தோஷமாயிட்டு, சரி இந்த வீட்டு பிள்ளையை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, நானும் பெயிண்ட் வேலை முடிஞ்சிட்டு போயிட்டேன். 15 நாள்ல காதலா அப்போ? இல்லை அது பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் வேற எந்த தெருவில் அடிச்சாலும் இந்த தெருவுக்கு வந்து 10 நிமிஷம் மட்டும் பேசிட்டு தான் போவேன். அப்புறம் என்னன்னு தெரியல, அவங்க அண்ணக்காரே ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் பேசுறத பார்த்துட்டான். ஆடி வெளுத்து எடுத்துட்டானோ?
இல்ல இல்ல என்னம்மா தங்கச்சி யாரு இது என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டான். படக்குன்னு நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்த அண்ணன் பாக்கி ஏதோ கொடுக்கணுமா ரூபா கேட்காருன்னு லூசு பிடிச்சவ வெண்டல் மாரி சொல்லிட்டா என்னைய பார்த்து. எனக்கு நெஞ்சே நின்றுட்டு ரூபா கேட்கவா நான் அவட்ட வந்தேன். நான் அவளை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதாவது சொல்லுவான்னு பார்த்து இப்படி சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப சங்கடமா போயிட்டு உடனே போகும்போது என்ன போயிட்டு வரேனே அப்படின்ட்டா. சி நாதாரி அண்ணன் கூப்பிட்டால மோரலே முழிக்கூட நான் அப்போ தெருவுக்கே போகல. அப்புறம் ஒரு 2 மாசத்துல அவளுக்கு கல்யாணமும் முடிஞ்சிட்டு அதோடைய காதல் கதை முடிஞ்சுது. இது என்ன நார கதையா இருக்கு? இதுதாண்டி என் முதல் காதல். அதுக்கப்புறம் தான் 26 வயசுல உன்னைய பிடிச்சு கட்டி வச்சுட்டாவல, அதோட எல்லாம் முடிஞ்சது. இப்போ புதுசா ஒரு ட்ராக் ஓடுதுன்னு கேள்விப்பட்டேன். கன்சிக்கா கன்சிக்கா. ஏம்மா நீ சும்மா இரு, மூட்டி விட்டுட்டு இருக்காது. எவ்வளோ கொழுப்பு இருந்தா எனக்கு துரோகம் பண்ணியிருப்பாரு. துரோகி 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 நீ தானட்டி கேட்ட அடிக்க. துரோகி 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 பச்சை துரோகி எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அது நம்ம கல்யாணத்துக்கு முந்தி நடந்ததுட்டி. மிந்தினாலும் எப்படி நீங்க லவ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்? போட்டி அரமண்டல் சாப்பிடலான்னு வந்து அடிச்சுட்டு நடக்கா. எங்க ஓடுதீரு? நில்லும் நில்லும் நில்லும். கத்தியாட்டி இவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். ஏன் உனக்கு இது ஓவரா தெரில? அவர் பழைய கதையை தானட்டி சொன்னாரு, இப்போ வாட்டி சொன்னாரு. இந்த அடி அடிக்க ஆளை பாருங்க ஆளை. ஐயோ பேரை கேட்காம விட்டுட்டேனே, ஐயோ. ஏட்டி எனக்கு என்னமோ அவ பேர் மணியா இருக்குன்னு தோணுது. உன் மாற பொம்பளை பிள்ளைக்கு மணின்னு பேர் வைப்பாங்களோ? இல்லட்டி நிறைய பேர் அவ முதல் காதலி பேரை பிள்ளைகளுக்கு வச்சிருப்பாவோ. ஒருவேளை அவ பேர் மணி மேகலன்றத என்ன செஞ்சிருப்ப? வரட்டு சாயந்தரம் வரல அப்ப கேட்க. அப்படி மட்டும் அவ பேரும் மணிமேகலையா இருந்ததோ அடி வெளுத்தெடுத்து என் பையன் பேரையே மாத்திருவேன். வான் பையன் பேர்லாம் என்னமோ மாற்ற முடியாது, அவ்வளவுதான். ஐயோ எனக்கு வெறி ஏறுதே கடவுளே. இன்னைக்கு நல்ல ஒரு கதையை ஏற்றி விட்டு மண்டை கட்டு மாமாவுக்கு அடிச்சோ பாரு. நெட்டவளை இருந்திருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும்.